Okay, let's get started. இது வந்து அக்கார்டியன் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணியிருந்தோம். Hope you all understood. இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருந்தோம். அண்ட் மீன்வைல் நான் இன்னொரு டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்திருப்பேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? எல்லாரும் படிச்சு முடிச்சிட்டிங்களா? ஓகே, நான் இது ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன் இன்னைக்கு. ஓவர்வியூ அண்ட் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். அதுக்கே இன்னைக்கு செஷன் ஃபுல்லாக போனால் கூட ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த ஷீட் பற்றின ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் ஜேக்வரியில நீங்களே ஓனா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் ஐடியா வந்து கிடைச்சிடும். அந்த அளவுக்கு வந்து டீட்டெயில்டா இருக்கும் இதுல இருக்கிறது. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் வித் தட். இப்போ இதை வந்து நாங்கள் வந்து எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்கோம்னா 6 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். செலக்டார்ஸ், ஈவெண்ட்ஸ், டிராவர்சிங், டாம் மேனிப்புலேஷன், எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் அதர்ஸ் தான் வந்து ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் திங்கு. பட் அதை நீங்கள் ஃபர்ஸ்டே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து லாஸ்டாக போட்டிருக்கோம். பட் ஆக்சுவலாக ப்ராஜெக்ட்ல வந்து இதுதான் நம்ம ஃபர்ஸ்டாக யூஸ் பண்ணுவோம். இந்த அதர்ஸ்க்கு கீழே இருக்கிற ஐட்டம்ஸ் தான். ஓகே, ப்ராப்ளம். அண்ட் இதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு பெஸ்ட் வே என்ன அப்படின்னா JS Fiddle அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அதுதான் வந்து கரெக்ட். இதுக்கு நீங்க ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறத விட JS Fiddle வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து JS Fiddle போறேன். JS Fiddle அது கோட் பண்ண 2 இது இருக்கு. பட் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் JS Fiddle. ரொம்ப ஈஸியா இருக்கும். JSFiddle.net அப்படின்னு ஒரு சைட்டு. இதுல என்ன அட்வான்டேஜ்னா நீங்க வந்து ஒரு தடவை கோடு எழுதி ரெபாசிட்டரி அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண வேண்டாம். அண்ட் ப்ரௌசர் எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டாம். இதுலயே நீங்க வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிடலாம். உங்களோட HTML, உங்களோட ஸ்கிரிப்ட், உங்க CSS எல்லாத்தையும் இங்கேயே வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதோட ரிசல்ட் இங்கே தெரியும். அண்ட் உங்க எழுதின ஸ்கிரிப்டுக்கு தேவையான கன்சோல் வந்து இங்க தெரியும். ஸோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஜேக்வரி தான் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அதனால இதுல வந்து உங்களுக்கு ஜேக்வரின்னு இருக்கும். அதுலயே ஜே டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னதுன்னா நம்ம ப்ராஜெக்ட்ல ஜேக்வரி யூஸ் பண்ணலாம். இந்த இது ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து உங்களுக்கு தேவையான HTML நீங்க எழுதிக்கலாம். உங்களுக்கு தேவையான CSS நீங்க எழுதிக்கலாம். பட் மோஸ்ட்லி CSS நீட் வந்து கம்மியா இருக்கும். ஜேக்வரி தான் நிறைய எழுதுவீங்க. அண்ட் எல்லாமே வந்து ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி வச்சுக்கலாம். லைக் இதை வந்து நீங்க எப்படி வச்சுக்கலாம்னா, இப்போ நீங்க கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னா நெட் ப்ராக்டிஸ் எடுக்கணும் கரெக்டா. ஸோ அது மாதிரி இந்த இது வந்து ஒரு நெட் ப்ராக்டிஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்குவோம். ஒரு டெக்னிக்கா ஏக்கர் வந்து எப்படி பேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னிக்கா வந்து நம்ம இங்க ப்ராக்டிஸ் பண்றோம். ஸோ தட் we can perform well on the real ground. அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ JSFiddle.net வச்சாச்சு. இல்லை நான் இதுல வந்து நீங்க டேரக்டா இங்கேயும் டைப் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை நான் பண்ற ஒர்க் வந்து திரும்ப எனக்கு வந்து நான் வந்து பார்க்கணும், ரீவிசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். இங்க தான் ஆல்ரெடி லாகின் பண்ணி தான் வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சீங்கன்னா உங்க கோடை வந்து உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். விச் மீன்ஸ் உங்க அக்கௌண்ட்ல கீழே இருக்கும். முன்னாடி பப்ளிக் ஆயிரும். உங்களுக்கு வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்குங்கிறதே தெரியாது. ஸோ 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ பெஸ்ட் இதுல வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அஸ் யூஷுவல் எல்லா சைட்லயும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அதோட டிஃபரன்ஸ் தெரியும். நான் இப்போ இதை பண்ணி காமிக்கிறப்போ வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, இப்போ வந்து இது வந்து 6 பார்ட்டா பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். இதுல அதர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையே படாது. இதுல JSFiddle ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அதர்ஸ்
கேட்டகரிக்குள்ள இருக்கிறது வந்து நீட் இருக்காது. பட் ரியலா நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது தேவைப்படும். அடுத்து செலக்டார்ஸ்னா என்னங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருந்தோம். என்னன்னா ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் கரெக்டா. அந்த செலக்டார்ஸ் ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்றதுக்கு என்னென்ன மெத்தடாலஜிலாம் இருக்கு ஜேக்வரியில அப்படிங்கிறது தான் வந்து செலக்டார்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னா என்ன நேற்று வந்து நம்ம கிளிக் ஈவெண்ட் மட்டும் பண்ணியிருக்கோம். அது மாதிரி வேற பாசிபிள் ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஈவெண்ட் செக்ஷன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டிராவர்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் செலக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து வித் ரிலேட்டிவ் டு தட் எலமெண்ட் நான் இன்னொரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்ப போலீஸ் வந்து திருடனை கண்டுபிடிக்கிறோம், நேரா போய் திருடனை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும், அந்த க்ளூவை வச்சு ஒரு 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 ஸ்டெப்பா போய் கடைசி அந்த திருடனை பிடிப்பாங்க. அதே மாதிரிதான் வந்து நம்ம ப்ராஜெக்ட்லயும் ஒரு எலமெண்ட் செலக்ட் பண்ணா டைரக்டா அந்த எலமெண்ட் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்காது. நமக்கு டைரக்டா வேற ஒரு எலமெண்ட் இருக்கும், அதை பேஸ் பண்ணி எதர் உள்ள போயோ விச் மீன்ஸ் அந்த நம்ம செலக்ட் பண்ண எலமெண்ட்டுக்கு உள்ள இருக்கிற எலமெண்ட்டுக்கு அப்படியோ ஆர் அப்வர்ட்ஸ் மேல இருக்கிற எலமெண்ட்டுக்கு அந்த மாதிரியோ ஆர் சிப்லிங்ஸ் சொல்லுவோம் பேரலா இந்த மாதிரி டிராவல் பண்ணி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சினாரியோல தான் வந்துட்டு நீங்க டிராவல்சிங் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து டாம் மேனிபுலேஷன், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங். டாம் மேனிபுலேஷன்னா என்னன்னா இப்போ உங்க பேஜ்ல விச் மீன்ஸ் ஒரு மொமெண்ட்ல உங்க பேஜ் லோட் ஆகும்போதுன்னு வச்சுக்கலாம். உங்க பேஜ் லோட் ஆகும்போது உங்க ப்ரௌசர்ல ஒரு HTML இருக்கும், HTML ஸ்ட்ரக்சர் இருக்கும் கரெக்டா. அந்த HTML ஸ்ட்ரக்சரையே நீங்க வந்து மாத்துறீங்க. லைக் இங்க இருக்கிற எலமெண்ட் தூக்கி வேற எங்கேயாவது போடுங்க, அங்க இருக்கிற தூக்கி இங்க போடுங்க, அந்த மாதிரி நிறைய சேஞ்ச் பண்ணுவீங்க இல்லையா. அததான் வந்து டாம் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஒரு பட்டன் இங்க இருக்கு, அதை அப்படியே தூக்கி வேற இடத்துல போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது வந்து டாம் மேனிபுலேஷன்ங்கிற கான்செப்ட் வச்சு நீங்க பண்ணுவீங்க. எஃபெக்ட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த அனிமேஷன் ஸ்மூத்தா ஒரு டிராவல் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இது போக அஜாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, பட் இது நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதுல நான் வந்து நல்லா ஃப்ளூயண்டா ஆயிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்க அஜாக்ஸ்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம ஜேக்வரி மூலமா அஜாக்ஸ் யூஸ் பண்றதை விட நம்ம ரியாக்ட் படிப்போம், ரியாக்ட்லயே வந்து நம்ம அஜாக்ஸ் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால ஜேக்வரி அஜாக்ஸ் கான்செப்ட் அந்த அளவுக்கு மேண்டேட்டரி இல்லை நம்ம சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் பண்ணும்போது. ஸோ யூ கேன் கிவ் லெஸ் ப்ரையாரிட்டி ஃபார் அஜாக்ஸ். இனிமேல் அதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் இது எல்லாமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷீட்ல அப்படியே ஒரு ஓவர்வியூ போயிடலாம். அண்ட் செலக்டரை வச்சு உங்களால எலமெண்ட் செலக்ட் தான் பண்ண முடியும், பட் அதுல வந்துட்டு எதையும் சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியாது. செலக்ட் மட்டும் பண்ணி வச்சிருக்கோம், பட் செலக்ட் பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுல ஏதாவது ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஆக்ஷன் இப்போதைக்கு எதுலாம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சோம். சாட்ல சொல்ல முடியுமா இது வரைக்கும் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்? அகைன் அது ஒரு மெத்தடா தான் இருக்கும். அதை வச்சோம்னா அந்த எலமெண்ட்ல ஏதாவது சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம அக்கார்டியன்ல என்னென்ன மெத்தட்ஸ்லாம் என்னென்ன ஆக்ஷன் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்? கேன் யூ ரீகால்? ஷேட்ல போட முடியுமா? விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஹைட் டாகிள் ரிமூவ் கிளாஸ், சூப்பர். ஸோ இதுல தான் வந்து ஆக்ஷன்ஸ், அது வந்து அந்த எலமெண்ட்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஓகேவா? ஹைட்னா அந்த எலமெண்ட்டை ஹைட் பண்ணும், டாகிள்னா ஹைடா இருந்தா வியூ பண்ணும், வியூல இருந்துச்சுன்னா வியூன்னு சொல்ல ஷோன்னு சொன்னா கரெக்டா இருக்கும். ஹைடா இருந்துச்சுன்னா ஷோ பண்ணும், ஷோவா இருந்துச்சுன்னா ஹைட் பண்ணும். அதுக்கடுத்து ரிமூவ் கிளாஸ்னா ஒரு பர்டிகுலர் கிளாஸ் நேமை அது வந்து அந்த எலமெண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த எலமெண்ட்ல செய்யப்படும் சில மாற்றங்கள். இது அந்த ஹைடுங்கிற ஒரே ஒரு இதை வச்சே நீங்க இது ஃபுல்லாத்தையுமே படிச்சிடலாம். இந்த செலக்டர்ஸ்ல இருக்க எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முதல்ல ஏதாச்சும் HTML எழுதணும்.
அண்ட் இதுல வந்து அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதுல வந்து செலக்டா இருக்கும், ஸ்கிரிப்ட் இருக்கும், இல்ல அதுக்கான செலக்டா இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா யூனிவர்சல் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேஜ்ல இருக்க எல்லா எலமெண்ட்டையும் செலக்ட் பண்றதுக்கு. ஸோ எல்லா எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணா நான் சும்மா ஏதாவது ஒரு 3 எலமெண்ட் எழுதணும் HTML-ல. சம்திங் டைப் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்புட் இங்க வந்துடும். அண்ட் இப்போ மேல யூஆர்எல்ல பாத்தீங்கன்னா jspidil.net/வேல்முருகன் SP/ ஒன்று வந்துச்சா, விச் மீன்ஸ் நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால என் அக்கௌண்ட்டுக்கு கீழே ஒரு ரேண்டம் பிடில இது வந்து வந்துருக்கு. இன்கேஸ் நான் லாகின் பண்ணலனால இது ஒர்க் ஆகும். ஆனா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த யூஆர்எல் நான் ஞாபகம் வச்சிருந்தேன் நான் மட்டும்தான் என்னால திரும்ப இங்க வர முடியும். பட் இப்போ நான் வந்து லாகின் பண்ணி பண்ணதுனால என் அக்கௌண்ட் கீழே தான் வந்துருக்கு. ஸோ நான் எப்போ என்னோட அக்கௌண்ட் வந்து பார்த்தனாலும் நான் கிரியேட் பண்ணேன், இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சிருந்த பிடில் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தான் வந்து நான் பண்ணி வச்சிருந்தேன் பிடில்ஸ். இது வந்து ஒரு ஹேபிட்டா வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எப்பப்பெல்லாம் வந்து ஃபேஸ்புக் போகணும் அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் ஒரு ஜேஎஸ்பிடியில் ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதை பண்ணவே மாட்டோம். ஃபேஸ்புக் டேரக்டாக போயிருப்போம். எப்பப்பெல்லாம் ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் ஒரு விஷயம் பார்க்குறோமோ அதை நம்மளே ட்ரை பண்ணி பார்த்தா என்ன, நம்மளே உருவாக்கி பார்த்தா என்ன அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஒரு வீக்ல ஒரு 3 ஜேஎஸ்பிடிலாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேபிட் வச்சிங்கன்னா நீங்க வந்து நிறைய பண்ணலாம். இதுதான் வந்து என்ன சொல்லணும்னா விட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இதுல ஓரளவுக்கு அவுட்புட் கிடைச்சிருந்தா அதுக்கப்புறம் அதை நீங்க வந்து கிட்ல ஒரு ரெபாசிட்டரியா போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 எலமெண்ட் இருக்கு. இதை நான் ட்ரை பண்ணி ஆல்ரெடி நான் வந்து ஜேக்வரி இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பிடிஎஃப் வந்து காப்பி ஆகுமான்னு தெரியல கரெக்டா. Control V dot hide out. இப்போ இது என்ன பண்ணா அந்த பேஜ்ல இருக்க எல்லா எலமெண்ட்டையும் ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணிடுச்சு. ஸோ கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. கரெக்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நீங்க போடணும். வந்து பேராகிராஃப் p.demo elements with class name intro, elements with class name intro இருக்கிறத வந்து இது வந்து செலக்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்கு. இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இதோட வேலை முடிஞ்சிச்சு. இதை நீங்க கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து 2 பேராகிராஃப் எழுதுறேன். ஒண்ணுக்கு வந்து போட்டிருக்கிற மாதிரி டெமோங்கிறது கொடுக்குறேன், இன்னொரு இதுக்கு வந்து டெமோ கொடுக்கல. இதை காப்பி பண்ணிட்டு சேம் திங் ஸ்பேஸ்லாம் பார்த்து கொடுங்க. நிறைய பேர் இப்படி டாட்டுக்கு முன்னால ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பாங்க, ஒர்க் ஆகாது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா பேராகிராஃப் டெமோங்கிறது ஹைட் ஆயிருக்கணும், நார்மல்ங்கிறது ஷோ ஆயிருக்கணும். ரன் கொடுத்தா நார்மல் இருக்கு, டெமோங்கிறது வந்து ஹைட் ஆயிடுச்சு. கரெக்டா. ஸோ ஒரு எலமெண்ட் வித் கிளாஸ் நேம் இருந்தா மட்டும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த செலக்டரை யூஸ் பண்ணலாம், p.demo. இதுக்கு பதிலாக நீங்க வேற எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் இது நான் வந்து h1க்கு ஹெட்டிங் வரையணும். கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். அந்த ஹெட்டிங் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நீடு வருதுன்னா அப்போ இந்த செலக்டர் ஞாபகம் வரும். ஓகேவா. ஸோ இப்போ நான் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் டெக்னிக்கலா இப்போ உங்களுக்கு சொல்ல முடியலனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரியலா டெக்னிக்கலா ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா தான், டெக்னிக்கலி உங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சுச்சுன்னா தான் உங்களுக்கு லாஜிக்கே தோணும் நிறைய சினாரியோல. ஆமா அப்படி ஒண்ணு இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற தாட்டே வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த சீட் ஷீட்ல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களால ஒரு ஜேக்வரியில ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும். ஓகே, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணும். 10 பேராகிராஃப் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் செலக்ட் பண்ணும். இதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்க நம்ம 2 பேராகிராஃப் இருக்கு. ஸோ ஈக்குவல் ஃபர்ஸ்ட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் நார்மல் மட்டும் ஹைட் ஆகணும். கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். நார்மல் மட்டும் ஹைட் ஆயிடுச்சு. இது ஹெட்டிங் இருக்கு, ஹெட்டிங் இருக்கு, பேராகிராஃப் டெமோ இருக்கு, பேராகிராஃப் நார்மல்ங்கிறது வந்து ஹைட் ஆயிடுச்சு. இந்த ஹைடுக்கு பதிலாக நீங்க எந்த ஆக்ஷன் வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நம்மளோட லேர்னிங் வந்து இந்த செலக்டார்ல தான் இருக்கு. அதனால ஹைடுங்கிறத சும்மா காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் வி கேன் ஈஸிலி see என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதே மாதிரி நீங்க இதுல இருக்க எல்லாத்தையுமே உங்களால ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, டெமோ எல்லா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் இங்க கொடுத்துருப்பேன். இதுல ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு இதுல இருக்க எக்ஸ்பிளனேஷன் வச்சு புரியல அப்படின்னா நீங்க வந்துட்டு அதை நீங்க குரூப்ல போடலாம். அதை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த செலக்டார்ல இந்தந்த செலக்டார்ல எனக்கு புரியல, எதை மீன் பண்றாங்க எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க தோணுச்சுன்னா அதை நீங்க சொல்லுங்க. அதை கூட நம்ம ஒரு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, பட் இதுல இருக்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஞாபகம். இதுல இருக்க எல்லாமே எனக்கு டெக்னிக்கலி ஐ நோ அப்படின்னா மட்டும்தான் யூ கேன் பிகம் a strong person in jQuery. ஓகே, ஓகே. இப்போ செலக்டர்ஸ்லயே வந்து ஃபர்ஸ்ட் 2 தான் பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன செலக்டர்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன பாசிபிள் செலக்டர்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது சொல்லியிருக்கோம். இது ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா உங்களால எந்த ஒரு எலமெண்ட்டை வேணாலும் செலக்ட் பண்ண முடியும். எந்த ஒரு எலமெண்ட்டை வேணாலும் செலக்ட் பண்ண முடியும். இது தாண்டி பெருசா எதுவும் இருக்காது. இன்னும் நிறைய இருக்கதான் செய்யுது. பட் மேண்டேட்டரியா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இதுவா தான் இருக்கும். இதுக்கு அடுத்து ஜஸ்ட் சின்டாக்ஸ் தான். திஸ்ங்கிறது என்னங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். அந்த திஸ்க்கு மட்டும் டபுள் கோட் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த செலக்டர் நம்ம எங்க போடுறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஈவெண்ட்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இன்னும் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஈவெண்ட்ஸ்க்கு சின்டாக்ஸ் அப்படியே எழுதிருக்கோம். இதுல கிளிக்கு பதிலா இந்த டெமோ அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வித் கிளாஸ் நேம் டெமோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணா நம்ம வந்து ஹைட் பண்றோம். இது 200ங்கிறதுனா ஒரு 200 மில்லி செகண்டுக்கு அப்புறமா ஹைட் பண்ண ஒரு டிராவர்சல் கொடுக்குற மாதிரி ஹைட்ல இருக்கிற ஒரு ஃபீச்சர். ஓகே, ஸோ அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை இப்போதைக்கு. ஹைடா கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதுல இந்த செக்ஷன்ல நம்ம படிக்கிறது என்ன அப்படின்னா இந்த கிளிக்கு பதிலா நம்ம என்னென்ன வேர்டுலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஆக்ஷன்ஸ், என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். மவுஸை வச்சு இப்போ உங்க பக்கத்துல ஒரு மவுஸ் இருக்கு இல்லையா, இப்போ நீங்க லேப்டாப்ல லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல ஒரு மவுஸ் இருக்கும். அந்த மவுஸை வச்சு மட்டும் இவ்வளவு ஈவெண்ட்ஸ் வந்து நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஸ்க்ரால்ங்கிறது என்ன ஈவெண்ட்னா ஒரு யூசர் இப்படி ஸ்க்ரால் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு ஈவெண்ட். இப்படி கிளிக் பண்றாங்கன்னா அது ஒரு ஈவெண்ட். டபுள் கிளிக் பண்றாங்கன்னா அது ஒரு ஈவெண்ட். டபுள் கிளிக் பண்ணும்போது கிளிக் ட்ரிகர் ஆகாது. ஓகேவா? டபுள் கிளிக் பண்றாங்கன்னா அது ஒரு ஈவெண்ட். மவுஸ் டவுன் அப்படின்னா கிளிக் பண்ணிருக்காங்க ஆனா ரிலீஸ் பண்ணல. அந்த மொமெண்ட் மவுஸை கீழே ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, ரிலீஸ் பண்ணல. அந்த டைம்ல ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மவுஸ் டவுன் யூஸ் பண்ணலாம். மவுஸ் அப்னா மவுஸ் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மொமெண்ட்ல நீங்க ஏதாவது ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா மவுஸ் மூவ் ஒரு செக்ஷனுக்குள்ள வச்சு மவுஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அப்படியே இங்க இப்போ தள்ளி போகுதுல அப்படி அது மவுஸ் ஓவர்னா அந்த செக்ஷன் மேல ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் மேல அந்த மவுஸ் வந்து இருக்கும் போதே வந்து ஒர்க் ஆகும். மவுஸ் அவுட் ஒரு செக்ஷன் விட்டு வெளியில வரும்போது அண்ட் ஒரு செக்ஷனுக்குள்ள போறப்போ, இப்போ இந்த டேபிளுக்கு நான் வந்து மவுஸ் என்டர் போட்டேன்னா இந்த உள்ள என்டர் ஆற டைம்ல அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் லோடுங்கிறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. என்னன்னா இது வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணோம்னா இமேஜ் மாதிரி ஐட்டம்க்கு வந்து யூஸ் பண்ணோம். இமேஜ் லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ட்ரிகர் எழுதணும், ஒரு ஈவெண்ட் எழுதணும்னா லோடுங்கிறத யூஸ் பண்ணலாம். பட் அது எதுக்கு மவுஸுக்கு கீழே வந்திருக்குன்னு தெரியல. ஓகே, ரீசைஸ்ங்கிறது வந்து விண்டோஸ் இது வந்து இந்த இவ்வளோதையும் வந்து நான் மவுஸு கீழே டேக் பண்ண விரும்பல. நெக்ஸ்ட் வெர்ஷன்ல நான் அதை வெளியில எடுத்து போட்டுறேன். ரீசைஸ்ங்கிறதுனா ப்ரௌசரை ரீசைஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்க. ஓகே,
மேபி அது மவுஸ் மூலமா நடக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. இப்போதான் ரீசைஸ் பண்ணிருக்கேன் விண்டோவை. ஸோ அப்போ ஒரு ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். ஸ்க்ரால் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அன்லோடு எரர் நானே யூஸ் பண்ணதில்லை. ஸ்கிப் இட் ஆர் நீங்க டாக்குமெண்டேஷன் வந்து படிச்சுக்கலாம். கீபோர்டு ஈவெண்ட்ஸ். கீபோர்டு மூலமா என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ண முடியும், ட்ரிகர் பண்ண முடியும் அப்படின்னா, கீ டவுன் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்றப்போ ஆர் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு முன்னால உள்ள வச்சுக்கிற டைம்ல ஒரு பட்டனை மேபி நீங்க லைவ்ல ஆஃப்லைன்ல இருந்தா என்னால கீபோர்ட்ல ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்க முடியும். பட் இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான், நீங்களே பண்ணி பார்க்கலாம். என்டர் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு முன்னால கீ ப்ரெஸ்னா உள்ள வச்சுக்கிற டைம்ல அந்த ப்ரெஸ் பண்ணியே வச்சிருப்பீங்களா, அந்த டவுன்னா டவுன் ஆரம்பிச்சதும் இது அந்த பட்டன் கீழே ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கும் போது அப்படின்னா திரும்ப ரிலீஸ் பண்ற டைம்ல. ஸோ இது மாதிரி கீபோர்டை வச்சு 3 டைப் ஆஃப் ஈவெண்ட் வந்து நீங்க ட்ரிகர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. இன்புட் பாக்ஸ், செலக்ட் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து சம் ஈவெண்ட்ஸ் வந்து நீங்க ட்ரிகர் பண்ண முடியும். என்னன்னா ஃபார்மோட சப்மிட் பட்டன் ஒன்று இருக்கும் ஒரு ஃபார்முக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்றப்போ என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்றதுக்கு சப்மிட். சேஞ்சுங்கிறது ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது. அந்த இன்புட் பாக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம், அப்போ எனக்கு ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஃபோக்கஸ்ங்கிறது அந்த இன்புட் பாக்ஸுக்குள்ள ஒரு யூசர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஸ்கிரிப்ட் மூலமா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். பிளர்னா அந்த இன்புட் பாக்ஸ் விட்டு வெளியில வரும்போது. இது எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியே தெரிந்து கொள்ளலாம். டாம் எலமெண்ட்ஸும் அதேதான், கிட்டத்தட்ட கீபோர்டு எலமெண்ட்ஸ் தான் டாம் எலமெண்ட்ஸ்க்குள்ளேயும் வரும். டாம் எலமெண்ட்னா என்டையர் பேஜ்லயே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணோம்னா, இது வந்து ப்ரௌசர்ல தான் போட்டிருக்கணும். லோடு, ரீசைஸ், ஸ்க்ரால், அன்லோட் இங்க இருந்து நம்ம தூக்கிடலாம். தீஸ் ஆர் ஆல் ப்ரௌசர் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் பாசிபிள் ஈவெண்ட்ஸ். ஆனா நீங்க யூஸ் பண்ற முக்கியமான ஈவெண்ட் கிளிக்கா தான் இருக்கும். ஸோ இப்படி ஒன்று இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பட் மெஜாரிட்டியா கிளிக் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். மற்றபடி பார்த்தா இந்த ஃபார்ம் சப்மிட் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். வேலிடேஷன் பண்ற டைம்ல வந்து ஃபார்ம் சப்மிட், ஃபோக்கஸ், பிளர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம். சேஞ்சுமே யூஸ் பண்ணுவோம். இது நாலுமே வந்து வேலிடேஷன் டைம்ல யூஸ் பண்ணுவோம். கீபோர்டு ரொம்ப ரேர், கேம் மாதிரி ஏதாவது பண்ணா யூஸ் பண்ணுவோம். பட் மோஸ்ட்லி இது தேவைப்படாதுதான் கீபோர்டு ஈவெண்ட். டாமும் பெருசா தேவைப்படாது. ப்ரௌசர் தேவைப்படும், லோடு ஓரளவுக்கு. பட் ரீசைஸ் வந்து ஏதாச்சும் ரெஸ்பான்சிவ் இஷ்யூஸ் வந்து ஸ்கிரிப்ட் வழியே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ ரீசைஸ் தேவைப்படும். ஸ்க்ரால் தேவைப்படும். எதுக்குன்னா எந்த செக்ஷன் வந்து ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு ஸ்க்ரால் யூஸ் பண்ணுவோம். அன்லோட் எரர் யூஸ் பண்ணது இல்லைன்னா. தீஸ் ஆர் ஆல் தி காமன் ஈவெண்ட்ஸ் தட் வி யூஸ். பட் எண்ட் ஆஃப் தி டே இது என்ன ஆகும்னா இது எல்லாமே எங்க வந்திருக்கும்னா இந்த இடத்துல வந்திருக்கும். அவ்வளவுதான். இதுல போட்டிருக்கிற எல்லாமே இந்த கிளிக்கு பதிலா நீங்க ரீப்ளேஸ் பண்ணிப்பீங்க. அண்ட் தீஸ் ஆர் ஆல் சம் மொமெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸ் எப்படி பார்க்கணும், ஒரு சில தருணங்கள் அப்படின்னு பாருங்க. அந்த மொமெண்ட்ல நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்றது ஒரு கேமரா மாதிரி வச்சுக்கலாம். கேமரா வந்து ஜஸ்ட் போட்டோ மட்டும் தான் எடுக்கும். பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மொமெண்ட்ல நமக்கு வந்து ஒரு ஆக்சஸ் கொடுக்கும். அந்த மொமெண்ட் யூசர் வந்து அந்த வேலையை பண்ணிட்டான், இப்போ நீ ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டுனா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்சஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேவா, திஸ் இஸ் கால்ட் ஈவெண்ட்ஸ். இதையும் வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணிடுவோம்னா எல்லாமே நான் காப்பி பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா கண்ட்ரோல் இதை கொடுக்குறேன்.
இப்போ டிஃபால்ட் இந்த வேலை நடக்காது. இதுக்கு முன்னாடி பேஜ் லோடுலயே இது நடந்துச்சு கரெக்டா. பி ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து ஹைட் ஆயிருந்துச்சு. பட் இந்த பட்டனை கிளிக் பண்றப்போ எனக்கு வந்து அது நடக்கும். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்றப்போ அது நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு. இந்த கிளிக் ஈவெண்ட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லும் போதுதான் அந்த வேலை நடந்துடும். கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது மாதிரி ஒரு விஷயமும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறதையும் சேர்த்து நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த இங்க வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் தான். அப்படி இல்லாம நீங்க உங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டிராவர்சிங். டிராவர்சிங் போறதுக்கு முன்னால எனக்கு நேத்து ஒன்று தோணுச்சு, அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிறதுல ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி தான் அது. நான் ஃபேஸ் பண்ற சேலஞ்ச் சொல்லிடுறேனே. நான் ஃபேஸ் பண்ற பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா உங்களை எல்லாம் பேச வைக்கிறது. நம்ம இங்க வந்து பேசணும்னா நிறைய எக்கோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருது. பட் பேசுறத வச்சே ஒரு ஆப் வந்து இப்போ உருவாயிருக்கு. அது என்னன்னு தெரியுமா? பேசுறது மட்டும் தான் வேலையே. பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. Do you know that app? கிளப் ஹவுஸ். யாரெல்லாம் கிளப் ஹவுஸ்ல இருக்கீங்க? கிளப் ஹவுஸ்ல இருக்கிறது யாரெல்லாம்? எனக்கு தெரிஞ்ச அரவிந்த் இருக்கிறார். வேற யாரெல்லாம் இருக்கீங்க கிளப் ஹவுஸ்ல? இருக்கீங்கன்னா எஸ் போடுங்க. நோ. ஓகே ஓகே. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ராஜேஷ் ஸ்ரீநாத். ஓகே. ஸோ கிளப் ஹவுஸ்ல ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணலாமா? செஷன் கிளப் ஹவுஸ் வெளியே செஷன் கண்டக்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. எப்படின்னா அதுல இப்போ எது பண்ண முடியாதுன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியாது கிளப் ஹவுஸ்ல. பட் பேசுறது மட்டும் கிளப் ஹவுஸ்லயும், ஸ்கிரீன் ஷேரிங்க்கு மட்டும் நம்ம அந்த ஜூமையும் யூஸ் பண்ணிக்கலாமா, ஜூம் ஆர் ஜோகோவோ யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கு. பேச வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆசை. ஸோ ஒன்று பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிமிட்டடா பீப்புளை வச்சு பண்ணலாம். யாருக்கெல்லாம் கிளப் ஹவுஸ் ஆப் இன்ஸ்டால் பண்றதுல விருப்பம் இல்லை அப்படின்னா தென் லிமிடெட் பீப்புள் வச்சு அது ஒரு ட்ரையலா பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பேசிக் ட்ரையல் தான். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே கிடையாது. பட் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தென் வி கேன் டிசைட் அப்படின்னு தோணுச்சு. அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கு அந்த அதுல இருக்கிறது. இட்ஸ் ஆல் அபவுட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ ஜூம் எல்லாமே வந்து எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா லைக் இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒருத்தர் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குன்னு தோணுது. பட் கிளப் ஹவுஸ்ல ஸ்பெஷாலிட்டி ஆடியோ வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். நீங்க யூஸ்வலா சொல்லுவீங்களா என்னோட ஆடியோ ஒர்க் ஆக மாட்டேங்குது, மைக் இஷ்யூ வருது, நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கு, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்து அதுல வராது. அது வந்து கம்மியா வரும்னு சொல்லலாம். ஸோ ராஜேஷ், ஸ்ரீநாத், அரவிந்த் 3 பேர் இருக்கீங்க. வேற யாரெல்லாம் கிளப் ஹவுஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுமோ கிரியேட் பண்ணுங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீக்லயே ஏதாச்சும் ஒரு செஷன் வந்து நம்ம சும்மா வச்சு பார்க்கலாம், ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் ஒரு டெக்னிக்கல் கிளப் வச்சிருக்கோம். அதுல நேத்தான் பேசிட்டு இருந்தாங்க ஸ்கிரீன் ஷேரோட பேசினா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் யூ ஹேவ் கிரியேட்டட் ஆர் ஒன்ஸ் யூ ஹேவ் இன்ஸ்டால்டு கிளப் ஹவுஸ் டெல் மீ. உங்களுக்கு எதுவும் இன்வைட் வேணும்னா கூட சொல்லுங்க. ஏன்னா அது ஒருத்தர் இன்வைட் பண்ணாதான் அவங்களால ஜாயின் பண்ண முடியும்.
உங்களுக்கு கிளப் ஹவுஸ்ல இன்வைட் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு தரேன். என்கிட்ட ஒரு 6 இன்வைட் இருக்கு, வில் கிவ் யூ. அண்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்று, ஓகேவா? மேபி அது ரொம்ப எஃபிஷியண்டா இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபியூச்சர் ட்ரைனிங்கே வந்து கிளப் ஹவுஸ் பேஸ்ட் போயிடும். பார்க்கலாம். ஓகே, ஃபைன். தென் கமிங் பேக் டு அவர் டாபிக், டிராவர்சிங் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட் செலக்ட் பண்ணிடுவோம். அதை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து செலக்ட் பண்ணுவோம். இதுல வந்து நிறைய டைப் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல கேட்டகரி வைஸ் பார்த்தா 3 கேட்டகரி தான் இருக்கு. ஒண்ணு வந்து அப்வேர்டு செலக்ட் பண்ணுவோம். அப்வேர்ட்னா என்னன்னா, இந்த டெமோங்கிற எலமெண்டோட பேரண்ட் அந்த ஆர்டர்ல மேல 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 அப்படி போவோம். ஆர் டவுன்வேர்ட்ஸ் போவோம். டவுன்வேர்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, அந்த எலமெண்ட்டுக்குள்ள அந்த மாதிரி. இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்றதா இருந்தா இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவன் நெஸ்டட் எலமெண்ட்ஸ் கொஞ்சம் போடணும். இப்போ வந்து நான் ஸ்பேனை செலக்ட் பண்ணிட்டேன். ஸ்பேன்ல இருந்து இந்த டிவுக்கு நான் போலாம். ஓகே, இங்க இருந்து அப்படியே மேல போய் இந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்கு சம்திங் அப்ளை பண்ணதான் பண்ணலாம். இது வந்து அப்வேர்ட்ஸ். அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் நான் இந்த டிவ்வை செலக்ட் பண்ணி வச்சிருவேன். டிவ்வை செலக்ட் பண்ணி அப்படியே டிராவல் பண்ணி ஸ்பேனுக்கும் போவேன். இந்த 2 சினாரியோல எது வேணா இருக்கலாம். இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னா, இந்த ஸ்பேனை செலக்ட் பண்ணிடுவேன், அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சிப்ளிங். ஓகேவா? இதுல வந்து இது எல்லாருமே யாருன்னா சிப்ளிங்ஸ். இந்த ஸ்பேன், இந்த ஐ எல்லாருமே சிப்ளிங்ஸ். அண்ட் இந்த பேராகிராஃப், டிவ் எல்லாருமே வந்து யாருன்னா இவங்களுக்கு பேரண்ட்ஸ். அதே மாதிரி இந்த டிவ், இந்த பேராகிராஃப், இந்த ஸ்பேன் எல்லாமே இந்த டிவுக்கு சில்ட்ரன். ஓகேவா? சோ இந்த ரிலேஷன் சொல்லணும் அப்படின்னா 2 பேர் இன்வால்வ் ஆனாதான் ரிலேஷன் சொல்ல முடியும். அப்பா அம்மா அப்படின்னா யாருக்கு யார் அப்பா, யாருக்கு யார் அம்மா அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ டிராவர்சல்ல வந்து கண்டிப்பா 2 எலமெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து பிரைமரி எலமெண்டா இருக்கும், அதுக்கு இன்னொரு எலமெண்ட் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ நீங்க வந்து டெமோ டாட் பேரண்ட் அப்படின்னா அதோட டைரக்ட் பேரண்ட்டை செலக்ட் பண்ணும். விச் மீன்ஸ் இப்போ வந்து எப்படி சொல்லலாம், ஸ்பேனுக்கு சம்திங் எழுதுகிறேன். எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈஸியா எழுதணும்னா கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா எழுதலாம். என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பேனை செலக்ட் பண்ணிடுறேன். ஸ்பேனோட பேரண்ட் ஆஃப் போட்டுட்டு டாட் ஹைட் ஆஃப் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ஸ்பேனை செலக்ட் பண்ணிடும். அதுக்கு அடுத்து ஸ்பேன்ல நான் என்ன ஸ்பேன் செலக்ட் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பேன். ஸோ முதல் ஸ்பேனை மட்டும் செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலா எதை செலக்ட் பண்ணா ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் ஸ்பேனை மட்டும் செலக்ட் பண்ணி அதை ஹைட் பண்ணாது, அதோட பேரண்ட்டை போய் ஹைட் பண்ணும். ஸோ இந்த ஸ்பேனை மட்டும் ஹைட் பண்ணிச்சுன்னா 4 மட்டும் மறையும். கொடுக்குறேன். ஸோ 1 2 3 4. ஸோ இந்த ஸ்பேனை மட்டும் நான் ஹைட் பண்ணேன்னா 4 மட்டும் ஹைட் ஆகும். பட் ஸ்பேனோட பேரண்ட்டையே நான் வந்து ஹைட் பண்ண போறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 3யும் சேர்ந்து மறையணும். இந்த ஸ்பேனோட பேரண்ட் யாரு? பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் வந்து ஹைட் ஆகும். இந்த பேராகிராஃப் ஹைட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? இந்த 3யும் போயிடணும், இந்த 4ம் போயிடணும். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸோ உங்க செலக்டரை ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி முதல்ல நீங்க HTML அரேஞ்ச் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். அடுத்தது
இதுலயே அதான் பண்ணிருக்காங்களா? வேற லெவல் போங்க. ஓகே, பேரண்ட்ஸ்னா எல்லா பேரண்டையுமே செலக்ட் பண்ணும். அப் டு HTML வரைக்கும் போகும் நினைக்கிறேன். பேரண்ட்ஸ்னா எவ்ரி சிங்கிள் பேரண்ட்டையும் வந்து அதை செலக்ட் பண்ணும். அது எல்லாத்துக்குமே அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணும். ஸோ பேரண்ட்ஸ்ன்னு மாத்திரம்னா எல்லா எலமெண்ட்டும் ஹைட் ஆயிரும். மீன்ஸ் இந்த டிவ் வரைக்கும் எல்லாமே ஹைட் ஆயிரும். கண்ட்ரோல் என்டர், மொத்தமா போயிடும். ஏன்னா இதை ஹைட் பண்ணியிருக்கோம், அதோட பேராகிராஃப் அதை ஹைட் பண்ணியிருக்கோம், அதோட டிவ் அதை ஹைட் பண்ணியிருக்கோம், அப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிற டிவ் அதை ஹைட் பண்ணியிருக்கோம், அப்புறம் அதுக்கு மேல ஒரு HTML இருக்கு அதை ஹைட் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையுமே ஹைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பேரண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பை ப்ராக்டிஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி டிராவல்ஸ்லயுமே நிறைய இருக்கு. ஒன்னொன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸா இருக்கோ அதை வந்து நீங்க சொல்லுங்க. இது வந்து நீங்க கேட்டகரைஸ் பண்ணி படிங்க. இதெல்லாம் வந்து அப்வர்ட்ஸ் இருக்கு. இது வந்து பேரண்ட்ஸ் அன்டில் இது எல்லாமே வந்து அப்வர்ட்ஸ் போறது. சில்ட்ரன்ங்கிறது எல்லாமே வந்து முடிச்சு நினைக்கிறேன். ஹலோ, இப்ப கேக்குதா? ஹலோ, யா, ஓகே. எஸ் சார், கேக்குது சார். சூப்பர். ஸ்கிரீன் ஷேர். ஸ்கிரீன் தெரியுதுல்ல? பவர் வந்துருச்சு. ஐயோ, திரும்ப ஹாட்ஸ்பாட் போயிட்டு வரணுமா? நான் இதுல மெயின்டைன் பண்ணி பாக்குறேன். ஸ்கிரீன் தெரியுதுல? Can you see my screen? Super. Okay. ஸோ இதான் வந்து டிராவர்சல்ல நம்ம யூஸ் பண்றது. இது நம்ம சொன்ன மாதிரி 3 கேட்டகரி பண்ணிக்கோங்க. சில்ட்ரன்ங்கிறது சில்ட்ரன், ஃபைண்ட் எல்லாமே வந்து டவுன்வர்ட்ஸ் வரும். சிப்ளிங்ஸ், நெக்ஸ்ட் ஆல், நெக்ஸ்ட் அன்டில், ப்ரீவியஸ் ஆல், அன்டில் இது எல்லாமே வந்துட்டு சிப்ளிங்ஸ்ல வரும். ஸோ இதெல்லாம் வந்து 3 கேட்டகரி. அதுக்கு எதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இது போக இதுல இருக்க சப் கேட்டகரி என்ன அப்படின்னா, டிராவர்சிங்ல இருக்க இன்னொன்னு என்ன அப்படின்னா
ஃபில்டர் பண்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செட்டை சூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, முதல்ல ஒரு செட்டை செலக்ட் பண்ணி வச்சிருவோம். அதுல ஏதாச்சும் ஒரு சினாரியை வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுவோம். இது வந்து ஒரு 100 எலமெண்ட்டை கூட செலக்ட் பண்ணலாம். ஒரு ஸ்பேனுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ராங்னு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுல இந்த டாட்டுக்கு முன்னால வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மட்டும் நான் ஏதாவது சம்திங் அப்ளை பண்ண நினைச்சேன்னா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் எலமெண்ட் மட்டும் அப்ளை பண்ணலாம், லாஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை வச்சு 7th எலமெண்ட்ல போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டாட் ஈக்யூ ஆஃப் 7 அப்படின்னு சொல்லுவோம். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஈக்யூங்கிறது. அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் ரோக்கு மட்டும் எனக்கு வந்து அப்ளை பண்ணணும், இந்த நம்பர் ஆஃப் சைல்டு இந்த நம்பருக்கு மட்டும் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஈக்யூ யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து ஃபில்டர் போட்டீங்கன்னா இந்த டிவ்ல எதுக்கெல்லாம் டாட் பிக்னு ஒரு கிளாஸ் நேம் இருக்கோ அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணும். ஆக்சுவலா இட் இஸ் ஈக்குவல் டு div டாட் பிக். பட் சம்டைம்ஸ் இந்த சினாரியோ ஃபில்டர் பண்ற மாதிரியும் ஒரு சினாரியோ வரும். அது வரும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. பட் இப்படி ஒன்று இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்போசிட்ங்கிறது இதுவா இருக்கக்கூடாது, டிவ்வா இருக்கணும். ஆனா டிவ்வுக்கு பிக்ங்கிற கிளாஸ் நேம் இருக்கக்கூடாது. ஓகே, இது வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி முடிச்சீங்கனாலும் அதிகபட்சம் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஒரு எலமெண்ட் ஹைடு இல்லாட்டி ஷோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லாம ஒரு எலமெண்ட்டே நான் ஆட் பண்ண நினைக்கிறேன், புதுசா ஒரு எலமெண்ட் ஆட் பண்ண நினைக்கிறேன், அது இங்க இருக்கிற எலமெண்ட் தூக்கி வேற இடத்துல போடணும்னு நினைக்கிறேன், இது எல்லாமே ஸ்கிரிப்ட் வெளியே பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்போதான் உங்களுக்கு என்ன தேவைன்னா டாம் மேனிப்புலேஷன் அப்படின்னு ஒண்ணு தேவை. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்குள்ள நீங்களே மேனுவலா டெக்ஸ்டை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து 2 இருக்கு. என்னன்னா எப்படி மட்டும் கொடுத்தீங்கன்னா அது வந்து அதுல என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணா நீங்க வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. பட் அப்படி இல்லாம நான் செஞ்சு காமிச்சிடுறேன். என்ன பண்ணலாம், இந்த H1 இருக்கா, H1க்கு நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் வந்து நம்ம மாத்தலாம். இருக்கிற டெக்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்றேன். கிளிக் பண்ணது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டெக்ஸ்டே மாறிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு வந்து அதை அந்த இதுல இருக்க டெக்ஸ்ட்லாம் நான் மாற்ற வேண்டாம், ஆனா அதுல என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அது எனக்கு வேணும், அதை நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எதுவுமே அனுப்பாம வெறும் டெக்ஸ்ட் ஆஃப் போட்டீங்கன்னா யூ வில் கெட் தட். அதை பிரிண்ட் பண்ணி பாக்குறதுக்கு அலர்ட்ங்கிறத யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா கன்சோல் யூஸ் பண்ணலாம், அலர்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா ஹெட்டிங் அந்த H1 டேக்ல என்ன டெக்ஸ்ட் இருந்துச்சோ அதை வந்து ஷோ பண்ணும். ஹெட்டிங்க்கு பதிலாக ஹெட்டிங் க்ளோஸ் வரும். பட் அலர்ட் எப்போதுமே யூஸ் பண்ணாதீங்க. அலர்ட்டுக்கு பதிலாக கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க. என்டர் கொடுத்தா உங்களுக்கு கீழே வந்து அந்த ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும், அலர்ட் பாக்ஸ்ல வராது. ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக் HTML அப்படின்னா அதுக்குள்ள என்ன HTML இருக்கோ அது டெக்ஸ்ட்னா அது டெக்ஸ்ட் மட்டும் வரும். அதுக்குள்ள இப்போ வேற ஏதாவது இன்னொரு டேக் இருக்குன்னா அது வராது. HTML மொத்த HTML ஸ்ட்ரக்சரே வந்துடும். VALOFங்கிறது வந்து யூஸ்வலா இதுக்கு வந்து ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஃபார்ம் எலமெண்ட்ஸ் இன்புட் செலக்ட் பாக்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாத்துக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து இது வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு இன்புட் எலமெண்ட் இருக்கு, அதுல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கறத வாங்குறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாம ஒரு இன்புட் எலமெண்ட்ல நானே ஒரு வேல்யூவை செட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதே டெக்ஸ்ட் கான்செப்ட் தான், இதுக்குள்ள அதை அனுப்பணும். இப்போ அது பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் வைக்கிறேன்.
ஒரு இன்புட் பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த வேல்யூ 10 வந்து அதில் போய் ஸ்டோர் ஆகும். அது இது அதில் என்ன ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, அதை நான் கெட் பண்ண நினைச்சீங்கன்னா ஏதோ அனுப்பக்கூடாது. இப்போ நான் இது சரியா லோட் ஆகல, நான் பாதியில லோட் பண்ணிட்டேன். இப்போ என்ன நீங்க டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கிறோம், அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு இங்க பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வேல்ங்கிற மெத்தட யூஸ் பண்றதுக்கு. அதுக்கு அடுத்தது இது HTML மாத்தணும்னு நினைச்சோம்னா, பட் இது வேணாம், இப்போதைக்கு வேணாம், டைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆட்ரிபியூட்ல ஏதாவது சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஆட்ரிபியூட் ஒரு எலமெண்ட்டுக்கு ஆட்ரிபியூட்ல ஏதாவது சம்திங் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த ஆட்ரிபியூட்டுக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். அப்படி இல்லை அந்த ஆட்ரிபியூட்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஆட்ரிபியூட் மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா போதும், அதுல என்ன ஸ்டோர் ஆயிருக்குங்கிறது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அண்ட் ஒரே டைம்ல மல்டிபிள் ஆட்ரிபியூட்டை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி அனுப்பணும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, யூ வில் கெட் டு நோ. ஆடுங்கிறது என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற எலமெண்ட்ல புதுசா ஒரு செக்ஷன் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது வந்து மல்டிபிள் இடத்துல ஆட் பண்ணலாம். ப்ரிப்பண்ட்னா ஃபர்ஸ்ட் சைல்டா போய் ஆட் ஆகும், அப்பண்ட்னா லாஸ்ட் சைல்டா போய் ஆட் ஆகும், பிஃபோர்னா அந்த எலமெண்ட்டுக்கு முன்னால. மீன்ஸ் இப்போ வந்து நான் இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணியிருக்கேன். டெமோங்கிறதுக்கு ப்ரிப்பண்ட் பண்றேன்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல இந்த இடத்துல போய் ஆட் ஆகும். அப்பன் பண்றேன்னா அந்த ஸ்லாஷ் பி இருக்கு இல்லையா, அந்த ஸ்லாஷ் பிக்கு முன்னால அந்த இடத்துல போய் ஆட் ஆகும். பிஃபோர் கொடுக்குறேன்னா இந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆனதுக்கு முன்னால இந்த இடத்துல போய் அது ஆட் ஆகும். ஆஃப்டர் கொடுத்தா இங்க போய் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்க தேவையோ அங்க வந்து நீங்க ஆட் பண்ணிப்பீங்க. பிஃபோர் ஆஃப்டர் இது எல்லாமே ரொம்பவே எஃபெக்டிவா யூஸ் ஆகும். இந்த நாளும் இன்னும் நிறைய இருக்கு, பட் இந்த நாளும் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு தேவையானதை அச்சீவ் பண்ணிட முடியும். ரிமூவ் ஒரு எலமெண்ட்டையே ஒரு பேஜை விட்டு தூக்கணும் அப்படின்னா ரிமூவ் கொடுக்கலாம். ஆர் அந்த எலமெண்ட் இருக்கணும், ஆனா அந்த எலமெண்ட்டுக்குள்ள இருக்க சில்ட்ரன் எல்லாரையுமே தூக்கணும்னு நினைச்சீங்கன்னா எம்டிங்கிறத சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து டிவ் ரிமூவ் பண்ணுது வித் இந்த கிளாஸ் நேம்லாம் இருந்துச்சுன்னா, பட் இது ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி யூஸ் பண்றதுலாம். இந்த ரெண்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே ஓகே தான். அதுக்கடுத்து ஒரு எலமெண்ட்ல ஒரு கிளாஸ் ஆட் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். ஆட் கிளாஸ்ங்கிறது, ஆட் கிளாஸ், ரிமூவ் கிளாஸ், டாகிள் கிளாஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தது. அடுத்து சிஎஸ்எஸ் சேஞ்ச் பண்ண நினைச்சீங்கன்னா, ஒரு எலமெண்ட்ல இருக்கிற சிஎஸ்எஸ்ஸே மாத்த நினைச்சீங்கன்னாலும் பண்ணலாம். டாட் சிஎஸ்எஸ் ஆப்ஷன் சொல்லிட்டு பேராமீட்டர் கமா வேல்யூ இருக்கும். ஆர் மோர் தென் ஒன் ஸ்டைல்ஸை மாத்தணும்னா ஒரு ஆப்ஜெக்டா அனுப்பணும். ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கு பேராமீட்டர் கோலன் வேல்யூ. இது நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிடும். அடுத்தது எஃபெக்ட்ஸ். எஃபெக்ட்ஸ் வந்து எதுக்காகனா ஹைடு ஷோ பண்றதுக்கு. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் ஏற்கனவே. இதுல வந்து இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ஸ்மூத்தா நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம் லைன் சேர்த்து கொடுப்போம். அடுத்தது இதுவும் அகைன் அனிமேஷன் ஓரியன்டா தான் இருக்கும். யூ கேன் ட்ரை, நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்லைடுங்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் இப்போ நம்ம அக்காடினே வந்து ஷோ ஹைடு தான் பண்ணோம் கரெக்டா, அதுக்கு பதிலாக
ஸ்லைட் டவுன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தா அந்த அந்த மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். யூ கேன் கிவ் அ ட்ரை. அண்ட் அனிமேட் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதை நீங்க விட்டுடலாம். ஏன்னா இப்போ எல்லாமே சிஎஸ்எஸ்லேயே நம்ம அனிமேட் பண்ணிடுறோம். சிம்பிளி டூ இட். அதுக்கப்புறம் செயினிங்கிறது ஒரு செலக்டாருக்கு மோர் தென் ஒன் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ என்ன பண்றாங்கன்னா டெமோங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டாட் சீஸ்ங்கிறது ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஸ்லைட் அப்ங்கிறது அகைன் இன்னொரு ஆக்ஷன், அதை பண்ணிடுறாங்க. அப்புறம் ஸ்லைட் டவுன்ங்கிறது அடுத்த ஆக்ஷன், அதையும் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ மோர் தென் ஒன் ஆக்ஷனை நீங்க ஒரே எலமெண்ட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த கான்செப்ட் தான் செயினிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஒரு பேஜ்ல ஸ்கிரிப்ட் எப்படி இன்க்ளூட் பண்றதுங்கிறது. இது சிடினா இன்க்ளூட் பண்றதா இருந்தா நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம்னா நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். ஆர் சிடிஎன் வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப் வந்து சிடிஎன் தான் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ பூட்ஸ்ட்ராப் மாதிரி யூஸ் பண்றதா இருந்தா சிடிஎன் மாதிரி யூஸ் பண்றதா தான் இது பண்ணிக்கலாம். இந்த இதை கால் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். ஆன் ரெடி ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுவோம் நம்ம ப்ராஜெக்ட்ல. நீங்க எழுதுற ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே இந்த டாக்குமெண்ட் டாட் ரெடிக்குள்ள போட்டுருவீங்க. இது பண்றதுக்கு இப்படியும் பண்ணலாம். ஆர் ஒன்றும் இல்லை, நீங்க எல்லா ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்பீங்கல்ல, அந்த ஸ்கிரிப்டுக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல இதையும் லாஸ்ட் லைன்ல கொடுக்கோங்க. இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா டாக்குமெண்ட் ரெடி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். டாக்குமெண்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் which means அந்த HTML லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது மூலமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எரர் வந்து சால்வ் பண்ணலாம். சம்டைம்ஸ் என்ன ஆயிருக்குன்னா HTML ரெடி ஆயிருக்காது, அதுக்கு முன்னாலேயே உங்க ஸ்கிரிப்ட் வந்து லோட் ஆயிருக்கும். அதை சால்வ் பண்றதுக்கு இந்த டாக்குமெண்ட் ரெடிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. இப்படியும் எழுதலாம், இது ஷார்ட்கட்டு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எழுதலாம். டாக்குமெண்ட்ங்கிறது செலக்டா, டாட் ரெடிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோம். ஸோ இது வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க உங்க ப்ராஜெக்ட்ல. தட்ஸ் இட். இவ்வளவும் நீங்க படிச்சீங்கனாலே ஜேக்வரியில் நீங்க நல்லாவே டேலண்ட் பர்சன் ஆயிடலாம். அடுத்து ஈச்ங்கிறது நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியாது. இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஃபார் லூப் மாதிரி ஒர்க் ஆகும். அடுத்து ட்ரிகருங்கிறது நம்ம மேனுவலா, இதுவும் வேண்டாம், நீங்க விட்டுருங்க, இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான் பண்ணும். கிளிக்கே நடக்காம கிளிக் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். பட் ஃபார் நோ வி டோன்ட் நீட் டு டு தட். நோ கான்ஃபிளிக்டும் இப்போதைக்கு தேவையில்லை. இட்ஸ் டூ ஹெவி. இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாம் நான் படிச்சு முடிச்சிட்டேன், அடுத்து என்ன பண்ணணும் சொல்லுங்க, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அப்போ நான் வந்து இந்த ஈச் அண்ட் நோ கான்ஃபிளிக்ட சொல்றேன். அண்ட் நீங்க வெனஸ்டேவா, ஸோ யூ ஹேவ் வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, 3 நாள் டைம் இருக்கு. we will have a quiz on 26th ஒரு quiz இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு quiz வைக்கல, ரொம்ப ஜாலியா இருந்துட்டீங்க. யூஸ்வலா வீக்லி ஒரு quiz நாங்க டார்கெட் பண்ணுவோம். உங்க பேட்ச் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டீங்க. 26th ஒரு quiz இருக்கும். அந்த quiz வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல இருந்தா வரும். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்கிற டெக்னிக்கல் திங்ஸ் வச்சு தான் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் வெல். அந்த குவிஸ்ல நீங்க என்ன ஸ்கோர் பண்றீங்கிறத வச்சு ஜேக்வரி கான்செப்ட்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சாட்டர்டே there will be a quiz. பி ரெடி. எல்லாருமே மேண்டேட்டரி அட்டன் பண்ணணும். டைமிங் வந்து நான் ஃப்ரைடே சொல்லுவேன். ஸோ இதுக்கு தான் நான் நீங்க டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இந்த செஷனுக்கு. இது நீங்க நல்லா படிங்க. இதுலயே நானே தெரிஞ்சுக்காது, இந்த ஷீட் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நானே நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க மைண்ட் வந்து சூப்பரா ஜேக்வரி ஆங்கிள் திங்க் பண்ணும். எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எதுவும் டவுட் இருந்தா நீங்க திங்க் பண்ணுங்க. We will solve it. Okay, that's all for today. We can wind up if you don't have any questions. Thank you.